ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க. இப்போ நாங்களாம் வந்து செட்டிலெல்லாம் பழகிட்டு ஆல்ரெடி அதே டீம் தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே. ஸோ எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ரொம்ப ரிசர்வ்டாக இருந்தாங்க, தனியாக உட்காந்துருந்தாங்க. ஓகே ஓகே ஒரு மாதிரி மெதுவாக தான் பண்ணுறாங்க எல்லாமே. டக்குன்னு இந்த கிராஸ் பண்ணிக்கல அந்த கேரக்டர். இன்னும் நாளைக்கு வந்தது, இவங்களும் வந்தாங்க, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது என்னன்னு தெரில, திடீர்னு காளி பத்ரகாளி ஆன மொமெண்ட் வந்து அங்கே தான் பார்த்தேன் நான். ஓஹோ, இது நான் எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு மாதிரி பயங்கர ஒரு யோசனையாகவே இருப்பாங்க. திடீர்னு ரொம்ப பேனிக் ஆவாங்க, பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஏன் ஆகுறீங்க, எப்படி ஆகுறீங்க? இல்லை பயங்கரமாக நிறையா மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க, ரொம்ப நிறையா. அந்த மாதிரி ரீசெண்டாக என்ன பண்ணி அப்படி நடந்த ஒரு விஷயம்? என்கிட்ட இருக்க கேஷ் வந்து கம்மியாயிட்டே வருதுன்னு வைங்களேன். என்கிட்ட எந்த வேல்யூமே இல்லை, நெக்ஸ்ட் எந்த ப்ராஜெக்டோ எதுவுமே கிடையாது. பட் நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன்லேருந்து எல்லாமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது என்ன, இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட்டு யோசிப்பாங்க, எதோ தனியாக ஒரு ஜோனில் இருப்பாங்க. அது என்னது, என்ன முடிச்சு போடுவீங்க? கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஓவர் திங்க் பண்ணிட்டு கொஞ்சமா இல்லை ரொம்பவா? ரொம்ப தான். படம் ரிலீஸ் இப்போ நேற்று வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இவ்வளோ நாள் எப்போ ரிலீஸ் ஆகும் இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு எனக்கு படப்பட நடிக்குது. ஹரி எனக்கு பயமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம் தான். பட் ரொம்ப டென்ஷன் ஆகும், ஒரு மாதிரி பேனிக்காக இருக்கும். அது தெரியல. அது ஹூஸ் வெரி ரொமான்டிக்? அவங்க தான். நான் ஏன் சொன்னீங்க? எப்படி தெரியும்? இருங்க, அவர் சும்மா அடிச்சு கேட்கலாம். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்க, ஒரு லவ்வே வந்து அவங்க எவ்வளோ ஒரு டீப்பாக பார்க்குறாங்க, எமோஷனல் வேல்யூஸ் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அப்படி இருக்கவங்கள்ட்ட ரொமான்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தானே இருக்கும். ஏன்னா இது மாதிரி எனக்கு கிடையாது, ரொம்ப நம்ம கம்மி தான். ஒத்துக்கலாமா அந்த ஆன்சர்? ஓகேவா? நானே ஒத்துக்கிறேன் தான். ஒத்துக்கிறீங்க, ஓகே சூப்பர். அதாவது டேபிள் வந்தாச்சு, அது வரும்பொழுது ஏதாவது சில பல வித்தைகள்லாம் நாங்கள் காட்டுறதுக்காக தான் அது மாதிரி டேபிள் செக்மெண்ட்னு ஒரு விஷயம் கொண்டு வருவோம். ஸோ வியர்ட் ஃபுட் சேலஞ்ச். ஓகே, ஸோ இது 2 பேரில் யார் தைரியமாக இறங்கி நான் பண்ணுறேங்க இந்த சேலஞ்ச்? யார்? 2 பேருமே பண்ணுறோம். ஸோ மைக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா உங்கள் கண்ணை கட்டிடுவோம். சில பல ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும், ஓகேங்களா? அந்த ஐட்டம் நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வரும். அவ்வளோதான், சிம்பிள் சேலஞ்ச் இது. சரி, ஓகே ஓகேவா? அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நல்ல மைண்டில் ஏற்றிட்டு என்னென்ன ஐட்டம் இருக்குது நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். லாஸ்ட்டில் நீங்கள் மைக் எடுத்துகிட்டு ஒரு ஐட்டம் காட்டிட்டு இது எஸ் ஆர் நோ மட்டும் கேட்டுக்கு. இது ஓகேவா, இது நல்லா இருக்கும். அது ஐட்டம் ஓகேவா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. தூரத்துல ஓகேவா? என்ன இல்ல, இப்ப இந்த கேமை நான் கண்டினியூ பண்றேன். இது ஓகேவா? இது ஓகேவா? ஓகே, இது ஓகேவா? அவர் மேல நான் கொஞ்சம் பர்தாவப்படுறேன். இது ஓகேவா? மிக்ஸ். இது ஓகேவா? ஓகே, நோ கலக்கிஃபைங். லாஸ்ட்லியா ப்ளீஸ். சரி, அப்படியே லாஸ்ட்லியா அப்படியே ஒரு வாய் ஊட்டிடுங்க. என்ன மைக் அப்படியே லைட்டா ஃப்ரண்ட்ல மைக் எடுத்து கொடுங்க லாஸ்ட்லியா. என்னென்ன இருக்கு? ஊறுகாயோட டாமினேஷன் ஜாஸ்தி. மாங்காய் இருக்கு, தயிர், அவ்வளோதான். ஊறுகாய்னால இங்கே எதுவுமே தெரியல. எப்படி இருக்கு டேஸ்ட்? ஜாஸ்தி காரமாக இருக்கு. மற்றபடி ஓகே, மற்றபடி எனக்கு தெரியல, வேறு என்னன்னு தெரியல. ஓகே, தயிர் நினைக்கிறேன். தயிர் இல்லை, கரெக்ட், அது கரெக்ட். பட் சூப்பர், தேங்க்யூ. கண்ணை திறந்து பார்த்துடலாம். இந்த ஐட்டம்ஸ் தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்.